வாங்க குடும்பத்தோட போயிட்டு சமைச்சு சாப்பிடலாம். நீங்கள் என்ன பார்க்குற ஊர் தான் அக்கரைப்பற்று. இது அக்கரைப்பற்று டவுனை தான் நீங்கள் பார்க்குறீங்க. நான் போகிற இடம் அக்கரைப்பற்று குளோக் டவர்லேருந்து 5 அல்லது 6 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கு. இந்த வாரம் தான் அக்கரைப்பற்று குளோக் டவர். நான் கல்முனையிலிருந்து தான் போகிறேன். நான் போகிற வழியை பாருங்கள். இந்த வார வீதியால் வலது கை பக்கம் திரும்பணும். இந்த ரோட் இறக்காமம் அம்பாறை போன்ற ஊர்களுக்கு போகிற ரோட் தான் இது. நீங்கள் இலங்கையில் எங்கே இருந்தாலும் அக்கரைப்பற்று குளோக் டவர் 2 லொக்கேஷனை போட்டிங்கண்டா நான் போகிற இடத்துக்கு ஈஸியாகவே போவேன். இந்த ரோட்டால் ஒரு 5 கிலோமீட்டர் நேராகவே போக வேண்டும். இந்த பக்கமும் திரும்பக்கூடாது. நீங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மரங்களும் இயற்கையோடு சேர்ந்த காட்சிகளும் அதிகமாக இருக்கின்றது. ஒரு சில இடங்களில் 2 பக்கமும் வயலால் சூழப்பட்ட பகுதியும், இன்னும் ஒரு சில இடங்களில் 2 பக்கமும் மரங்களால் சூழப்பட்டு குகை போன்ற பகுதியும் வருகின்றது. இன்னும் அழகிய ஓர் மனதுக்கு இனிமையான ஒரு காட்சி. நாம் இப்போ இந்த வார வீதியால் இடது கை பக்கம் திரும்பணும். இங்கே திரும்புகிற இடத்துல சந்தியில் அடையாளமாக ஒரு கடை இருக்கு. இந்த கடையை ஒரு அடையாளமாக வச்சுக்கோங்க. நாம் இன்னும் இப்போ திரும்புகிற இடத்துலேருந்து 1 கிலோமீட்டர் அல்லது ஒரு 800 மீட்டர் தூரத்தில் தான் இப்போ நம்ம போகிற இடம் இருக்கு. இது ஒரு சில தூரத்துக்கு கொங்கிட் வீதி இருக்கு. அதுக்கு அடுத்த வாரம் தான் கரவல் வீதி. இந்த வீதியால் கார், வேன், பஸ் அனைத்து வாகனங்களும் போக முடியும். நாம் இப்போ போகிற இடம் தெரியுது பாருங்கள். இந்த இடம் 4 பக்கங்களும் வயலால் சூழப்பட்டு வயலின் நடுவே அமைந்திருக்கிற ஒரு இடம் தான் இது. இது மிகவும் அமைதியான, மனதுக்கு நிம்மதியான ஒரு சூழல். வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம். இந்த இடத்துக்கு பல வெளியூர் மக்களும் வருகை தருகிறார்கள். இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள், அவுலியாக்கள் 2 பேர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த தெரிகின்ற வயல்வெளி காட்சிகளை, பச்சை நிற காட்சிகளை பார்க்கும் போதே மனதில் ஒரு அமைதி தோன்றுகின்றது. உங்களுடைய வாகனங்களையும், ஆட்டோ, கார், பஸ் போன்ற அனைத்து வாகனங்களையும் இந்த தர்கா ஷரீஃப் வளாகத்தினுள் உள்ளேயே பார்க் பண்ண முடியும். இந்த இடத்தை தான் ஈச்சம்பட்டி பள்ளி தர்கா என்று அழைக்கின்றார்கள். அக்கரைப்பற்று ஆலிம் நகர் பகுதியில் அமைந்திருக்கின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு விரும்பின இடத்துல நீங்கள் சமைத்து சாப்பிட முடியும். வாங்க தர்கா ஷரீஃப் உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம். நீங்கள் போகும்போது உங்களுடைய பாதணிகளை வெளியில் கலட்டி விட்டு உள்ளே செல்ல வேண்டும். இங்கு தொழக்கூடிய வசதிகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கின்றது. இதுதான் அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள், அவுலியாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடம். இந்த இடத்துக்கு பல ஊர்களிலும் இருந்தும் மக்கள் வருகை தந்து தங்களுடைய காணிக்கைகளும் நேர்ச்சைகளும் தங்களுடைய நோய் நிவாரணங்களுக்காகவும் துஆ பிரார்த்தனை செய்துவிட்டு ஃபாத்திஹாவும் ஓதிவிட்டு செல்கின்றார்கள். இங்கு அடக்கம் பெற்றிருக்கின்ற இறை நேசர்களுடைய பெயர்கள் தான் பேர் பலகையில் எழுதப்பட்டிருக்கின்றது. இது வெளிப்பகுதி. இந்த பார்க்கிறது இது ஒரு வெளிப்பகுதி. பெண்கள் செல்லக்கூடிய ஒரு வழி. பெண்கள் செல்வதற்கென்றும் தனியாக வழி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. வாங்க வழியால பார்ப்போம். இங்கு வருகின்றவர்கள் ஒலு செய்வதற்கு உரிய அடிப்படை வசதிகள் இருக்கின்றது. நீங்க விரும்பினா ஒலு செய்வதற்கு இதை அபிவிருத்தி செய்து கொடுக்க முடியும். தனவந்தர்கள் இருந்தால் முன்வந்து இந்த ஒலு செய்வதற்குரிய வசதி வாய்ப்புகளை அபிவிருத்தி செய்து கொடுக்க முடியும். நீங்க என்ன பார்க்குற இடம்தான் சமையலறை. இங்கு சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் அனைத்தும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவு இருக்கின்றது. யாரு முந்தி வராங்களோ அவங்களுக்கு இந்த பாத்திரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பாய், விரிப்பு வசதிகள் எல்லாமே இங்கு இருக்கின்றது. மனதுக்கு அமைதியான ஒரு இடம். நீங்கள் களைப்பாறவும்
இடம் இருக்கின்றது. மரங்களின் நடுவே காற்று வீச நிழற்சோலை உங்களுடைய சமையல்களை மிகவும் நிம்மதியான முறையில் சமைக்க முடியும். இதுதான் சமைப்பதற்குரிய பகுதி. சமையலுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இங்கு இருக்கின்றது. மலசல கூட வசதிகளும் இருக்கின்றது. இங்கு மின்சார வசதிகள் மிகவும் குறைவு. இந்த தர்காவின் முன்னால் சிறுவர்கள் நீராடுவதற்கு ஏற்ற வகையில் அழகிய ஒரு நீரோட்டமும் இருக்கின்றது. உங்களுடைய சிறுவர்கள் இங்கு நீராடி விளையாடி மகிழ முடியும். இது எங்கட ஊர் அக்கரைப்பற்று. வாங்க ஒரு முறை வந்து பாருங்க.